ஓம் நம சிவாய. கந்தன் குரல் நேயர்களை திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நாசா வெளியிட்ட ஒரு விண்வெளி புகைப்படத்தில் சிவபெருமானோட டமருகம் அப்படியே அச்சு அசலாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஆச்சரியமான ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாசாவோட ஹப்பிள் டெலஸ்கோப் எடுத்த சதர்ன் கிராஃப் நெபுலா அப்படிங்கிற ஃபோட்டோ தான் இது. விண்வெளியில் 2 நட்சத்திரங்கள் ஒன்று சுற்றி வரும்போது உருவான அந்த வடிவம் அப்படியே நம்ம சிவபெருமான் கையில் இருக்கிற டமருகம் மாதிரியே இருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சத்தோட படைப்பும் அழிவும் ஒரு ஒளியில இருந்து தான் தொடங்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அந்த ஒளியோட அடையாளம் தான் டமருகம். இன்னைக்கு பல கோடி மைல்களுக்கு அப்பால அதே வடிவம் தெரியுதுன்னா ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லுதுன்னு தான் தோணுது. உலகத்தையே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம பால்வெளி மண்டலம் உருவான காலத்தில் இருந்த 2 பழமையான நட்சத்திர கூட்டங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்தோட ஆரம்பமே இந்த 2 நட்சத்திர கூட்டங்கள் தான் சொல்கிற விஞ்ஞானிகள் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? சிவன் மற்றும் சக்தி. ஆமாங்க, பிரபஞ்சத்தோட ஆதிசக்தியான அந்த பெயர்களை விஞ்ஞானிகளே பயன்படுத்தி இருக்கிறது நம்ம ஆன்மீகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் தான். விண்வெளியில் சத்தம் கேட்காதுன்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் வேலா பல்சர் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் இருந்து வர்ற ரேடியோ அலைகளை சத்தமாக மாற்றி கேட்டப்போ விஞ்ஞானிகளே மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அது அப்படியே நம்ம சிவபெருமான் டமருகத்தை வேகமாக அடித்தா எப்படி இருக்குமோ அதே தாளத்தில் இருக்குது. கேட்கும் போதே உடம்பு புல்லரிக்குது. நீங்களும் அந்த சத்தத்தை இப்போ கேளுங்க. அறிவியலில் சிவன் கருதுகோள் அப்படின்னு ஒரு தியரியே இருக்குது. இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அழியும், அப்புறம் திரும்பவும் புதுசாக உருவாகும். இதுதான் அந்த தியரி. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஆக்கல், அழித்தல், காத்தல்னு சிவபெருமானோட திருவிளையாடலாக சொன்னாங்க. இன்னைக்கு நாசா சொல்கிற விஷயத்த அன்னைக்கே நம்ம புராணங்கள் அழகாக சொல்லியிருக்கு. விஞ்ஞானம் வளர வளர நம்ம முன்னோர்கள் சொன்ன ஆன்மீக உண்மைகள் ஒவ்வொன்றா நிரூபணமாகிக்கிட்டே வருது. இந்த அண்ட வெளியோட ரகசியங்கள் இன்னும் எவ்வளவோ கொட்டி கிடக்கு. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய.